வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2ஓட கன்ஃபியூஸான கேல்குலேஷனும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓவும் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்ச பிறகு 4வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிபிஓ படி அவரோட பேசிக் பென்ஷன் சேஞ்ச் ஆனதுனால அவருக்கு வந்து கேல்குலேஷனில் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு அரியர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் இதில் வந்து டீட்டெயில்டான கேல்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், நிறைய வந்து பேசியும் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஏஎஃப்டியோட ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு பிசிடிஏ. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏஎஃப்டியோட ஜட்ஜ்மெண்ட்டோட அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிபிஓ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிபிஓ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே காட்டியாச்சு. நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு எஃபெக்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து எவ்வளோ வந்து பேசிக் பென்ஷன் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏஎஃப்டியோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நீங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரெக்கார்ட்லேயோ இல்லை ரெக்கார்டில் வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே ஏஎஃப்டியில் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் 30 ஜூனுக்கு வந்து அவுட் ஆனீங்க, உங்களுக்கு வந்து 1 ஜூலைக்கு வந்து இன்க்ரிமெண்ட் டேட்டா இருந்திருக்கு, அவங்களுக்கும் டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் 31 டிசம்பருக்கு வந்து அவுட் ஆனீங்க, உங்களுக்கு 1 ஜனவரிக்கு வந்து இன்க்ரிமெண்ட் டேட்டா இருந்திருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் வந்து ஜூனில் அவுட் ஆனீங்க, உங்களுக்கு வந்து ஜனவரி இன்க்ரிமெண்ட்னாங்க கிடைக்காது. நீங்கள் டிசம்பரில் அவுட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு ஜூலை இன்க்ரிமெண்ட்னா கிடைக்காது. ஜூனில் அவுட் ஆகிருக்கணும், ஜூலை இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும், டிசம்பரில் அவுட் ஆகிருக்கணும், ஜனவரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு நாள் சர்வீஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கம்மியாக கிடச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். இது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை பார்த்துருக்கீங்க, பிபிஓ காப்பியும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸுக்காக இந்த பிபிஓவையும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2 பற்றி தான். ஓஆர்ஓபி 2ஓட அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு கேல்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே இல்லை, ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் இது வந்து நடந்திருக்கலாம். யாருக்கெல்லாம் 2019 ஓஆர்ஓபி 2லேயும் வந்து பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2019லேருந்து 2024 பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு மறுபடியுமே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு, பேசிக் பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அரியரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் எல்லாம் ஆகிருக்கும். ஸோ அதோட கேல்குலேஷன் ஷீட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கொடுக்கும்போது பிப்ரவரியில் சரி, அதே போல் ஆகஸ்ட் நவம்பரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் கொடுத்த கேல்குலேஷன் ஷீட்டில் வந்து என்ன தொகை கொடுத்தாங்களோ ஸோ அந்த தொகை வந்து கிடச்சிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவரோட பே லெவல்னு பார்த்தீங்கன்னாக்கா 04 கொடுத்துருக்காங்க, L04. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுல்தாரோட பேமெண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்த ரேங்க் வந்து நாய்க்கு தான் வந்தார். ஸோ அவருக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா L04 கரெக்ட் தான். இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பென்ஷன் எவ்வளோ இருந்துச்சுனாக்கா, ஓல்டு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,244 ரூபா. L04க்கு 21,244 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான பேமெண்ட்டு. ஆனால் இவருக்கு வந்து 9 ஜனவரி 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுல்தார் கிரேடுக்கான அந்த பே வந்து அதிகமாகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இந்த பே லெவல் வந்து சேஞ்ச் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா L04லேயே தான் இருக்குது. ஆனால் இவரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,144 ரூபாயாக வந்து ஆயிடுச்சு, ஹவுல்தாரோட பேசிக்காக மாறிடுச்சு. ஸோ இங்கே 21,244 ரூபாலேருந்து 22,144 ரூபாயை சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 2019லேருந்து எஃபெக்ட் ஆகும். ஜூலை 2019லேருந்து இதுவும் எஃபெக்ட் ஆகிருக்கு, இதுவுமே எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தோட பிபிஓ காப்பி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஜென்ரேட் ஆன பிபிஓ காப்பி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஜனவரியில் ஜென்ரேட் ஆன பிபிஓ காப்பி. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த காப்பி வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இவருக்கு வந்து 2019லேருந்து ஓஆர்ஓபி 2ஓட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதோட அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,244 ரூபா அடிப்படையில் தான் இவரோட ஃபுல் கேல்குலேஷனுமே வந்து நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு 3 அரியர் கொடுக்குற வரைக்குமே. ஸோ அதோட கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு டோட்டலாக அந்த கேல்குலேஷன் அரியர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,51,097 ரூபா வந்து இவருக்கு வந்து
சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகை தான் அவருக்கு வந்து டோட்டலாக கேல்குலேஷன் ஷீட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேசிக்கு அடிப்படையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 9 ஜனவரிக்கு வந்து மறுபடியும் பிபிஓ ஜென்ரேட் ஆகும்போது 22,144 ரூபாய் வந்து பேசிக் மாறினோடனே அவரோட அரியர் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். ஸோ அதுபடியில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் கொடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் அதோட பேங்க் பாஸ்புக்கோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. இதில் 99,387 ரூபா வந்து அவருக்கு அரியர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 99,367 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட்டு, அதாவது இது இந்த 22,144 ரூபா கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் கிடச்சாச்சு. பாக்கி 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் ஆல்ரெடி ஒரு வாங்கிட்டார். இந்த பிபிஓ ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து வந்தாச்சு 21,244 ரூபா அடிப்படையில். ஸோ இப்போ இந்த 99,387 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அதில் இவரோட டோட்டல் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,13,683 ரூபாய் வந்து இவருக்கு டோட்டலாக அரியர் ஆகுது. அதாவது 2019 ஜூலைலேருந்து டிசம்பர் 2023 வரைக்கும். ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து டிசம்பர் 2023 எடுத்துருக்கோனாக்கா எல்லா பென்ஷனருக்குமே உங்களுக்கு பிப்ரவரி 2022 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம்லேயே உங்களோட ஆக்சுவல் பென்ஷன் என்னவோ ஓஆர்ஓபியில் வந்து எவ்வளோ பேசிக் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகிச்சோ அது வந்து அந்த மாதத்துலேருந்தே கிடச்சிருக்கும். ஆனால் இவருக்கு வந்து லேட்டாக ரிவைஸ்ட் ஆகிருக்கு. 2024 ஜனவரி மாதம் தான் வந்து இவருக்கு ரிவைஸ்ட் ஆனதுனால டிசம்பர் 2023 வரைக்கும் இவருக்கு வந்து கேல்குலேட் பண்ணி இவருக்கோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,13,683 ரூபா வந்து அரியர் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட கேல்குலேஷன் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட கேல்குலேஷன் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஃபஸ்ட்டு அரியர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குனாக்கா 40,690 ரூபா கிடச்சிருக்கு. இது வந்து பிப்ரவரி மாதம் 2020. ஸோ அதுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 36,803 ரூபா. அது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கிடைக்கணும். ஸோ இவரோட டோட்டல் கேல்குலேஷன் படி 1,51,099 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபா வந்து வேரியேஷன் வருது அவங்களோட கேல்குலேஷனும் அவங்க கொடுத்த அமௌண்ட்லையுமே. ஸோ அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 1,51,099 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேல்குலேஷன் ஷீட்டில் கொடுத்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுபடி வந்து கரெக்டாக வருது. ஸோ இப்போது அவருக்கு வந்து வேரியேஷன் ஆகிருக்கிற இந்த 62,584 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேசிக் பே சேஞ்ச் ஆனதுனால 21,244 ரூபாலேருந்து 22,144 ரூபாயாக சேஞ்ச் ஆனதுனால அவரோட அரிய தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 62,584 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதோட 62,584 ரூபா வந்து எப்படி வந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2019 டிசம்பர் 2023 வரைக்கும் அவரோட பர் மந்த்து 900 ரூபா, அதாவது 21,244லையும் 22,144லையும் கழிச்சாச்சுனாக்கா 900 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கும் அவருக்கு வந்து பேசிக் பென்ஷனில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த 900 ரூபா ப்ளஸ் அதுக்கான டிஏ, ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகை வந்து வந்துடும். ஸோ இதுதான் அவரோட பேசிக் பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆனதுனால நாய்க் டு அவுல்தாராக மாறினதுனால அவுல்தார் கிரேடாக மாறினதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபா பர் மந்த் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பென்ஷனில் மட்டும். ஸோ இதே கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரிமெண்ட்லேயுமே வரும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து வெறும் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்தோட கேல்குலேஷன் மட்டும்தான். 2019லேருந்து 2023க்கான கேல்குலேஷன் மட்டும்தான் இந்த தொகை வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து லைஃப் லாங்காக போகும்போது இப்போ ஓஆர்ஓபி 3ல் வந்து ரிவைஸ்ட் ஆகும்போது இந்த 900 ரூபாய் இல்லை இந்த 21,244 ரூபாய் தான் அவருக்கு வந்து ரிவைஸ்ட் ஆகுதுனாக்கா அங்கே வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆகலாம் இல்லை ட்ரிபிளாக கூட ஆகலாம். எப்படி ரிவைஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் அவருக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தொகை வந்து அவருக்கு வந்து இழப்பீடாக வந்து மாறிடும். ஸோ இதுவே வந்து 30 வருஷம் 40 வருஷம்ன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு 50 வருஷத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகிட்டுருக்கு, இவருக்கு வந்து இன்னொரு 35 வயசு வரைக்கும் இவர் வந்து பென்ஷன் வாங்க போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தொகை வந்து மாறுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போடும்போது இன்னும் அது வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்க வேண்டிய தொகை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து அப்ரோச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸையோ இல்லை சிபி ராம்லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையும் கிரீவேஸ் போட்டிங்க, உங்களுக்கு வந்து சரியான ரிப்ளை கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கடைசியாக கோர்ட்டில் தான் போயிட்டு கேட்கணும். ஸோ கோர்ட் மூலிமா நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து கிடைச்சாச்சு, கேஸ் வந்து போட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேஸோட ரெஃபரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்கலாம். இதுக்கு முன்னாடியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலையும் வந்து இந்த மாதிரி
ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதோட கேஸ் ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸுக்கான ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உரிமையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு வந்து கேஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஸ்டடினே ஒரு தனியாக வந்து பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள். உங்கள் கேஸ் சம்மந்தமாக அதில் வந்து இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம தேடி எடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டு ஸோ இதே மாதிரி அதுவும் வந்து வீடியோ போடும்போது மற்றவங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரி யார் இருக்காங்களோ ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்யூஷனாகவும் வந்து மாறும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.